சாபமானார். அல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விழுத்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்ட நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவரும் ஆறுதல் செய்யவும் சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை அனுப்பப்பட்ட இயேசு இந்த உலகத்தில் வந்த அல்லது நம்மை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மகிமையான நோக்கங்களை இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஹல்லேலூயா, நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நாம் விடுதலை பெற்றால் மற்றுள்ளவர்களுக்கு நாம் விடுதலை கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்தினுடைய சங்கிலிகள் இருக்கக்கூடாது. கர்த்தர் அவைகளை உடைத்தெறிவாராக. இந்த காலவேளையில் ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், எனக்கான வார்த்தை இது, என்னுடைய குடும்பத்தினுடைய விடுதலைக்காக கர்த்தர் தருகிற வார்த்தை என்று சொல்லி யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அசாதாரணமான விடுதலைகள் உண்டாகும் என்பதை இந்த கால வேளையில் உறுதியாய் சொல்ல விரும்புகிறேன். காதுள்ளவர்கள் கேட்கட்டும். எல்லாரும் கவனிப்பார்கள் என்று சொல்ல முடியாது, எல்லாரும் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சிலருடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வசனம் தொடும். கர்த்தர் இந்த வசனத்தை ஒரு காலம் வெறுமையாய் அனுப்புவதில்லை. இந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இந்த விதைகள் கண்டிப்பாக முளைக்கும். அது 30 முளைக்கும், 60 முளைக்கும், 100 முளைக்கும், பலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வேத வசனங்களை புரிந்து கொள்ளும்படி கண்கள் திறக்கப்பட வேண்டும், இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியானவருடைய ஹல்லேலூயா உதவியோடு கூட கர்த்தாவே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக விடுதலையை தருவார். ஆமென். நாம் விடுதலை பெற வேண்டியது ஒன்று, பாவத்திலிருந்து. 2வது நமக்கு விடுதலை சாபத்திலிருந்து. 3வது நமக்கு விடுதலை வியாதிகளின் வல்லமையிலிருந்து. ஹல்லேலூயா. ஆமென். வியாதிகளை சுகமாக்குகிறவர் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் வைத்தியங்களால் வைத்தியம் செய்ய முடியாத எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது. வைத்தியர்களால் மருந்து கண்டுபிடிக்கப்படாத வியாதிகள் இருக்கிறது. மெடிக்கல் சயின்ஸுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதே நேரத்தில் எல்லா வியாதிக்கும் பரிகாரம் ஆமென் ஆஸ்பத்திரிகளில் இல்லை. எல்லா வியாதிகளையும் குணமாக்க வைத்தியர்களால் முடியவில்லை. ஆமென். வைத்தியர்களினால் ஆமென் 12 வருடமாய் பெரும்பாடுபட்டதான ஸ்ரீ தனக்கு இருந்த ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்து போயும் சட்டாய்களும் குணமடையாதபடி இருந்தால், அப்படி என்றால் இன்றைக்கும் ஆமென் தங்களுடைய பணத்தை எல்லாம் செலவழித்தும் தங்களுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்தும் பல மருந்துகள் சாப்பிட்டு பல மாத்திரைகள் சாப்பிட்டு பல எக்ஸ்பெரிமென்ஷன் ஆமென் பல ஆமென் கண்டுபிடிப்புகள் அல்லது பலவிதமான ஸ்கேனிங்கள் பலவிதமான ஹல்லேலூயா ரிசர்ச்கள் செய்து என் வியாதிக்கு காரணம் என்ன, எனக்கு ஏன் சுகம் இல்லை, எனக்கு ஏன் விடுதலை இல்லை என்று இருக்கிறவர்கள் இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுவாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே கர்த்தர் நமக்கு சுகத்தை தருவாராக. ஹல்லேலூயா. வியாதிக்கான ஒரு 10 காரணங்களை வேகமாய் சொல்லுகிறேன். ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கையில் வியாதி வருவதற்கு முதல் காரணம், முக்கியமான காரணம் எதுவென்று கேட்டால் பாவம். பாவம்தான் மனிதனுக்குள்ளே வியாதியை கொண்டு வருகிறது. நாம் வாசித்தோம் யோவான் சுவிசேஷத்தில் 38 வருடங்களாக ஆமென் ஹல்லேலூயா குளக்கரையிலே கிடக்கிறதான ஒரு மனுஷன். இயேசு அவனை சுகமாக்கினார். சுகமாக்கின வேளையிலே இயேசு அவனுடைய வியாதியை குறித்தோ அவனுடைய பாவத்தை குறித்தோ ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் மறுபடியும் அவனை கர்த்தர் தேவாலயத்தில் கண்டு சொல்லுகிறார், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அப்படி என்றால் அவனுடைய வியாதியினுடைய முக்கியமான காரணம் என்ன என்றால் பாவம். ஹல்லேலூயா. எண்ணாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்களை வாசிப்போம் சொன்னால் பாவத்தினால வரக்கூடிய வியாதிகளை நாம் அங்கே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எண்ணாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
ஆமே, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. ஆமே, மிரியாமை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்ததான மிரியாம் அதே நேரத்தில் வியாதியஸ்தியாக அல்லது குஷ்டரோகியாக மாற்றப்பட்டாள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரைக்கும் உள்ளதான வசனங்களை பார்த்தால், தாவீது பாவம் செய்கிறார். அந்த பாவத்தின் விளைவாக ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்பொழுது தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீர் மனம் திரும்பி இருக்கிறீங்க, நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்க, ஆனாலும் தண்டனை உண்டு. ஆண்டவர் அந்த குழந்தை அடிப்பார், அது செத்து போகும். அல்லேலூயா, ஆமென். பாவம் வியாதியை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரைக்கும் உள்ளதான வசனங்களை வாசித்தால் அங்கேயும் நமக்கு அதை காண முடியும். பாவத்தினுடைய பலமாக வெளிப்படுகிறதான வியாதிகள். அல்லேலூயா, ஆமென். 1 வியாதியினுடைய காரணம் பாவம், 2 வியாதியினுடைய காரணம் சாபம். அல்லேலூயா. உலகத்திலே ஆண்டவர் மனுஷனை படைத்த போது செம்மையானவனாக படைத்தார். எந்த குறைவும் அவனுக்கு இருக்கவில்லை. உலகத்திலே மனிதர்களை ஆதியிலே உண்டாக்கின போது அவர்கள் தேவனைப் போலவே இருந்தார்கள். மகிமையான சரீரம் அவங்களுக்கு இருந்தது. அந்த சரீரத்தில் எந்த குறைவுகளும் இல்லை. சரீரத்தில் வேதனை கிடையாது, மனுஷனுக்கு கண்ணீர் கிடையாது, மனுஷனுக்கு துயரம் கிடையாது, மனுஷனுக்கு சமாதான குறைவு கிடையாது. எல்லா விதத்திலும் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் பாவம் செய்த நிமித்தமாக நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல ஆண்டவர் மனிதனை சபித்தார், மனுஷியை சபித்தார், பூமியை சபித்தார், மிருக ஜீவன்களை சபித்தார். அப்படி சிருஷ்டியானது முழுவதும் சாபத்துக்குள்ளாக மாறினது. ஆகவே அவன் இந்த பூமியிலிருந்து விளைக்கிறதான ஆமென் உணவு தானியங்களிலே விஷம் உண்டாக ஆரம்பித்தது. மனுஷனுக்கு சாபம் உண்டானபடினாலே அவனுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் விழ அவன் பாடுபட வேண்டியது வந்தது. அவன் சரீரங்களிலே சாபம் வந்தபடினாலே சாபத்தினுடைய பலமாக வியாதிகள் வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. அதை நாம் அதிகமாய் சிந்தித்தபடினாலே அதை நான் அதிகமாய் பேச விரும்பவில்லை. சாபம் மனுஷனுக்கு வியாதியை கொண்டு வருகிறது. தலைமுறைகளுக்கு தீராத வியாதிகள், மாறி மாறி வருகிற வியாதிகள், ஆமென். வருடத்தில் ஏதோ ஒரு மாசத்துல வந்து தாக்குகிற வியாதிகள், ஆமென். காலையில் எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டு எவ்வளவுதான் வைத்தியம் செய்தும் மாறாமல் இருக்கிற வியாதிகள் ஏனென்று கேட்டால் பாவத்தினால் வந்த சாபம். அந்த சாபத்தினுடைய விளைவு விளக்கமாக சொன்ன அநேகருடைய உதாரணங்களை சொல்ல வேண்டியது வரும். ஆமென். நமக்கு முன்பதாக நேரம் குறைவாக இருக்கிறது. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவனுடைய ஜனமே. ஆமென். சாபத்தினாலே வியாதி நமக்குள்ளே வந்திருக்கும் என்று சொன்னால், ஆமென், வைத்தியத்தினாலே பரிகாரம் இல்லை, மருந்தினாலே பரிகாரம் இல்லை. அந்த பரிகாரம் ஆண்டவர் மட்டும்தான். மரத்திலே தூக்கப்பட்டவன் இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய சாபத்தை இந்த உலகத்தில் எந்த டாக்டரும் சுமக்க முடியாது. நம்முடைய சாபத்தை வேற யாரும் எடுத்து மாற்ற முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் எடுத்து மாற்ற முடியும். அல்லேலூயா. சாபத்துக்காக சாபம் மாறுவதற்காக இனியொரு ஜெபம் பண்ணனால பிரயோஜனம் இல்லை. ஆமென். உங்க மேல சாபம் இருக்குன்னா நான் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. என் மேல சாபம் இருக்குன்னா நீங்க ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அல்லேலூயா, சாபம் உள்ள நபருக்காக இனியொரு ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் அவங்களுக்கு எதிராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் எதிராக இருந்தா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம், ஆண்டவரே நீர் ஹல்லேலூயா இந்த மனுஷன் அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க விடுவீங்க. பிசாசு எதிராக இருந்தா கூட போராடி ஜெபிக்கலாம், அவங்கள பிசாசு கட்டிலிருந்து விடுவீங்கன்னு. ஆனால் சாபம் என்கிறது அப்படி அல்ல. மனுஷன் எதிராக இருப்பதல்ல, பிசாசு எதிராக இருப்பதல்ல. ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே ஆண்டவரே எதிராக இருக்கிறார். ஆண்டவர் எதிராக இருக்கும்போது அவன் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் ஆண்டவர் எதிராக இருக்கிறார்னா ஆண்டவரே ஆமென் அந்த மனுஷனுக்கு இரக்கம் செய்யும் என்று நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் பாவத்தினாலே ஆண்டவர் அவனுக்கு முகத்தை மறைக்கிறார். அவன் செய்த அக்கிரமத்தினாலே ஆண்டவர் முகத்தை மறைக்கிறார். அவர்கள் செய்த மீறுதல்களினாலே ஆண்டவர் முகத்தை மறைக்கிறார். ஆனால் ஒன்று செய்ய முடியும், யார் மீறுதலுக்குள்ளே போனார்களோ, யார் பாவம் செய்தார்களோ அவங்க மனம் திரும்பி மனங்கசந்து அழுது, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த ஆண்டவரே, அந்த பாவத்தினுடைய தண்டனை கொடியதாக இருக்கிறது, அதனால நான் வியாதிக்குள்ளே போயிருக்கிறேன், அதனால என் பிள்ளைகள் வியாதிக்குள்ளே இருக்கிறார்கள், அதனால தொடர்ந்து என் குடும்பத்தில் வியாதி வந்து கொண்டிருக்கிறது, அதனால என்னுடைய பணத்தை எல்லாம் நான் ஆஸ்பத்திரிக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு மனம் இறங்குங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்தால் அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், நான்
தெரியாம செஞ்சுட்டேன், இன்னும் தவறுல விழுந்துட்டேன் ஆண்டவரே, இப்படி ஒரு பாவம் என் வாழ்க்கையில வந்து விட்டது, உம்மை நான் அலட்சியப்படுத்தி விட்டேன், உம்முடைய வார்த்தையை நான் அலட்சியப்படுத்தி விட்டேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன், என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவீராக என்று சொல்லி மனம் திரும்பி வந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. 3 வியாதியினுடைய காரணங்கள்: மாமிசத்தினுடைய இச்சைகள், அதுபோல கவலைகள். அல்லேலூயா. மாமிசத்தினுடைய இச்சை, அல்லேலூயா, விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், இந்த மாம்சத்தில் கொண்டு வரக்கூடியதான பயங்கரமான இச்சைகளுக்கு எந்த ஒரு மனுஷன் அடிமைப்பட்டு காணப்படுகிறானோ அந்த இச்சையானது கற்பம் தரித்து என்னத்தை பிறப்பிக்குமாம்? பாவத்தை பிறப்பிக்கும். இச்சையினால் உண்டாகிறதான வியாதிகள். அல்லேலூயா. வேதத்தில் நாம் அழகான 1-2 சம்பவங்களை வாசிக்க முடியும். 2 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தால், அம்னோன் என்று சொல்லக்கூடிய தாவீதினுடைய மகன் தாவீதினுடைய மற்றொரு குமாரத்தி ஆகிய தாமார் மேல மோகம் கொண்டான். அவன் இச்சை அவனுக்குள்ளே கற்பந்தரிக்க ஆரம்பித்தது. அந்த இச்சையினாலே அவன் கவலை உள்ளவனாக மாறினான். அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. நாளுக்கு நாள் அந்த கவலை அவனை வாட்டி அவன் வியாதியஸ்தனாக மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் பலகீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். அவனுடைய எலும்புகள் பலகீனமாய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவனுக்குள்ளே இருந்து போராடி கொண்டிருக்கிறதான இச்சை. அல்லேலூயா. இனியும் சொன்னோன்னா, அல்லேலூயா, மனுஷனுக்கு தேவையில்லாத கவலைகள் வரக்கூடாது. ஆண்டவரே சொன்னார், கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்ட முடியும். நாளை தினத்திற்காக என்ன செய்யாதிருங்கள்? கவலைப்படாதிருங்கள். தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே கலங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி காத்திரு, அவர்தான் விடுதலையை தரக்கூடியவர். தேவனிடத்தில் காத்திருப்பதற்கு பதிலாக இன்னைக்கு அநேகர் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. தேவையில்லாத கவலைகள் வியாதியை கொண்டு வரும். இது ஒரு அடிமைத்தனத்தினுடைய ஆவி. எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு காலையில் உதவி செய்யக்கூடிய ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு இருக்கும் என்றால் அவன் ஒரு காலம் கவலைப்படவே மாட்டான். கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? தள்ளாட விடுவது இல்லை. தேவையில்லாத கவலைகள் சரீரத்தில் வேதனையை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும். ஏன் நாம் கவலைப்படுகிறோம்? எனக்கு ஒரு நேசர் இல்லை அப்படிங்கிறனாலதான். ஏன் கவலைப்படுகிறோம்? எனக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை என்கிறபடினாலதான். ஏன் கவலைப்படுகிறோம்? இந்த வசனத்தை விசுவாசிக்காதபடினாலதான். அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீங்கன்னு ஆண்டவர் கேட்க காரணம் என்ன? மடிந்து போகிறோமே என்ற கவலை, காற்றை குறித்த கவலை, கடல் அலைகளை குறித்ததான கவலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும், உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாக இருக்கிறேன். ஆகவே நான் உண்மையே உறுதியாக இருக்கிறபடினாலே, உண்மையில நம்பிக்கையாக இருக்கிறபடினாலே நீர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். அல்லேலூயா. 4வது வியாதியினுடைய காரணங்கள் அடிமைத்தனங்கள். அடிமைத்தனங்கள் சொன்னா சில பழக்க வழக்கங்களுக்கு மனுஷர்கள் அடிமைப்பட்டிருப்பார்கள். சில வல்லமைகளுக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க. சிலர் பாருங்க, சில மனுஷனுக்கு அடிமையாக இருப்பாங்க. மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிற என்ன? அல்லேலூயா. யாரு காலையில் யாருக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க சொன்னாங்க தான் இவங்க அசைவாங்க, அவங்க சொல்றதான் செய்வாங்க. வேற ஆலோசனைகள் கேட்பாங்க, தேவனுடைய ஆலோசனை எல்லாம் கேட்பாங்க. ஆனால் கடைசியில் இந்த நபர் ஒரு ஆலோசனை சொல்லிட்டார்னா அவங்களுக்கு அதை செய்யாம இருக்க முடியாது. அவங்கள பிரியப்படுத்தி தான் ஆக வேண்டும். எப்படி அவன் சொன்ன வார்த்தையை தட்டுவது? மனுஷனுக்கு அடிமை, சில பிசாசுக்கு அடிமை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்வோனுக்கு 430 ஆண்டுகளாக இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இது போல அடிமைத்தனத்தினுடைய ஆவி அநேகரை பாதித்திருக்கிறது. வாசியுங்கள், ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி. என்ன ஆவி? அடிமைத்தனத்தினுடைய ஆவி நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அன்றியும் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தினுடைய ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு சிலருக்கு முடியலை. அப்பா அப்படின்னு சொல்லக்கு வாய் வரமாட்டேங்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனை போல இல்லை, உன்னதங்கள் இருக்கிற பிதா, அவரை கூப்பிடுகிற, அவரை நோக்கி பார்க்கிற
ஒவ்வொருவரையும் எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாபமாக இருந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக இயற்கையாய் வருகிறதான வியாதிகள். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஹல்லேலூயா. அநேக வசனங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லாதனால சில வசனங்களை மட்டும் குறித்துக் கொள்ளுகிறவர்களுக்காக சொல்லுகிற வாசிங்கள். ஆதியாகமம் 31:40. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. அப்படின்னா ஆமென், குளிர்னாலையும் வியாதி வரும், வெயில்னாலையும் என்ன செய்யும்? வியாதி வரும். இயற்கை ஆமென், சீதோஷண மாற்றங்களினாலே வியாதிகள் வருகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம், ஒரு தடவை கூட சொல்லுகிறேன். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசித்தா, தகுதி இல்லாமல் ராப்போஜனம் எடுக்கிறனால என்ன வரும்? வியாதி வரும். கர்த்தருடைய பந்தியை ஆமென் அபபக்தியா எடுக்கிறது, ஆமென் அலட்சியப்படுத்துகிறது. கர்த்தருடைய மாம்சத்தை குறித்து, இரத்தத்தை குறித்து ஆமென் கனவீனம் பண்ணுகிறது. கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். இது பரிசுத்தமான பந்தி, இது கர்த்தருடைய ராபோஜனம். இதை ஆமென் தன்னைத்தானே சோதித்து ஆராய்ந்து பந்தியில் பங்கெடுக்கணும். ஆமென். ஏனோ கடமைக்காக எடுக்கக்கூடாது. சிலர் எடுக்கிறதே இல்லை, சிலர் ஆமென் ஹல்லேலூயா துணிகரமாய் எடுப்பது. ரெண்டுமே பாவம். எடுக்காமல் எடுக்கிறதும் பாவம், துணிகரமாக எடுக்கிறதும் பாவம். அப்படின்னா எப்படி எடுக்கணும்? ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த பந்திக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. அதுக்கு முன்பதாகவே நான் விட வேண்டிய காரியங்களை விட்டுறணும். திரும்ப திரும்ப எடுத்துட்டு திரும்ப திரும்ப செய்யக்கூடாது, செய்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம், இந்த சரீரத்தில் கர்த்தர் வசிக்கிறார். ஆகவே தான் 1 கொரிந்தியர் ஹல்லேலூயா 3:16 உடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19 அவங்களுடைய சரீரம் தேவனாலே பெற்றும் தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாக இருக்கிறதுனால அவன் ஒரு மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனங்கள், ஆமென் ஹல்லேலூயா மதுபானங்கள், ஆமென் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதெல்லாம் சரீரத்தை பாதிக்கிறது. சரீரத்தினால செய்கிறதான சில அடிமைத்தன பாவங்கள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு கர்த்தருடைய பந்தியில் நாம் தகுதி இல்லாதவர்களாய் பங்கெடுப்போம் என்று சொன்னால், சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், சிலர் வியாதியஸ்தர்களுமாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வியாதி வருவது பிசாசுடைய சோதனைகள். பிசாசு சோதிக்கிறான். ஆமென். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தால், சாத்தான் யோபின் மேல என்ன வைத்தான்? கண்ணி வைக்கிறான். சாத்தான் நோக்கமாக இருக்கிறான், எப்படியாவது அவனை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி. முதல்ல அவனுடைய நஷ்டங்கள் உண்டானது, 2 அவனுடைய பிள்ளைகள் போனாங்க, 3 அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்ன வந்தது? கொடிய பருக்கள் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கும் மருந்து செய்தால் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கும் இருக்கிறது செய்வினைகளினால் உண்டாகிற வியாதிகள், பில்லி சூனியங்களினால உண்டாகிற வியாதிகள். ஆமென் ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான வியாதிகள் வரும்போது நாம் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளணும். அவர் நமக்கு கிருபையை தருவாராக. அவன் இது ஒருவேளை புடமிடப்படுகிற அனுபவமாக இருக்கலாம். யோபு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. அவன் கடைசியாக வியாதிக்கு காரணம் தேவனுடைய நாம மகிமைக்காக. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல அவன் சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இல்லை, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, ஆனால் தேவனுடைய மகிமைக்காக இவன் குருடனாக பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைக்காக சில வியாதிகள் நம்முடைய சரீரத்தில் வரலாம், அல்லது சில குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. அல்லேலூயா. ஏற்கனவே நாம் சிந்தித்திருந்தாலும் ஒரு தடவை கூட வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? வசனங்களை சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. எழுதுகிறது மட்டுமல்ல, இதை அடிக்கடி தியானியுங்கள். கர்த்தர் ஆமென் வியாதிகளிலிருந்து நமக்கு சுகத்தை தருவாராக. அல்லேலூயா. சரிபடுத்த வேண்டியதை சரிபடுத்தாம ஆமென் வேற காரியத்தை செஞ்சனால பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. டேப்ல தண்ணி வரலன்னா ஆமென் செக் பண்ணணும், இந்த டேப்லுக்கும் ஆமென் டேங்குக்கும் கனெக்ஷன் சரியா இருக்கா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் வாட்டர் டேங்க்ல தண்ணி நிறைஞ்சிருக்கா? இதை பார்க்காம ஹல்லேலூயா வேற எதையும் செஞ்சனால டேப்ல தண்ணி வரப்போறது
இல்லை. அல்லேலூயா. ஒரு கதவை திறக்கணும்னா அதுக்கான ஒரு சாவி இருக்கிறது. அந்த சாவியை பயன்படுத்தாம சோதனை வெளியே தின்னு என்ன அப்பியாசம் காட்டிட்டும் பிரயோஜனம் இல்லை. வேணா கதவை உடைச்சு வரலாம், அது இல்லை வழி. கதவை திறந்து வருவதற்காக ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வியாதி வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருது. ஆனால் சரியாக கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிக்காம பணம் இருக்கிறதுனால வசதி இருக்கிறதுனால மருத்துவமனைக்கு அடிக்கடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சிலர் வாரத்தில் 2 நாள், மாசத்தில் 5 நாள், வாழ்க்கை ஃபுல்லாவே ஆஸ்பத்திரி, வீடு, மருந்து, கை, இப்படியே நடந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து நான் சொல்லல. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் வியாதியா இருக்கிற காரணத்தை நம்ம உணர்ந்து கொண்டு ஆண்டவர் பாதத்தில் திரும்ப வரணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் வந்தால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒன்று, வியாதிகள் வரும்போது நாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். பாவ அறிக்கை செய்து. அதுதான் யாக்கோபு அப்போஸ்தலன் 5 அதிகாரம் 15-16 வசனங்களில் சொல்றார். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன செய்யட்டும்? சபையின் மூப்பர்களை வரவழைக்கட்டும். அவன் தன்னுடைய பாவம் செய்தவனானால் பாவங்களை என்ன செய்யட்டும்? அறிக்கை செய்யட்டும். மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கிற போது அந்த ஜெபம் அல்லேலூயா ஆண்டவர் கேட்பாரு. கேட்டுட்டு என்ன செய்வாராம்? அவனுடைய பாவங்களை மன்னித்து, அவனுடைய அக்கிரமங்களை மன்னித்து அவனுக்கு கர்த்தர் சுகத்தை தருவார். இந்த கால வேளையில் மறந்து போகக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வியாதி மட்டும் இல்லை, நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக எந்த காரியம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, ஏன் என்னால் முன்னேற முடியலை? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி போராட்டம் வருகிறது? பொருளாதாரத்தில் நெருக்கம் வருகிறது, குடும்பத்தில் பாடுகள் வருகிறது. நான் நினைக்கிறது போல ஒரு ஆவிக்குரிய எழுச்சி என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு பிள்ளையாம் கழுதை ஏறி போகிற போது குறிக்கப்பட்ட இடத்துல வரும்போது கழுதை படுத்து கொண்டது. ஆனால் பிள்ளையாமுடைய கண்ணுகள் அடைக்கப்பட்டிருந்தபடினால பிள்ளையாம் கழுதையை அடைக்கிறார். ஆனால் கர்த்தர் கழுதையினுடைய வாயை திறந்தார். கழுதை பேசுகிறது, கழுதை கேட்கிறது, இத்தனை வருஷமா சுமந்திருக்கிறேனே, நான் எப்போதாவது இது செய்தது உண்டா? இப்பொழுதுதான் கர்த்தர் கண்ணை திறந்தார். முன்பாக உருவின பட்டயத்தோடு கூட தேவனுடைய தூதன் நிற்கிறதை அவன் கண்டான். இந்த கால வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் தடையாக தேவன் பட்டயத்தோடு கூட நிற்கக்கூடாது. தேவன் நியாயாதிபதியாக வந்து நிற்கக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்தில் விழணும். ஆண்டவரே, எங்கேயோ நான் தவறி இருக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ ஒரு பாவம் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. பிரமாணத்தை மீறி இருக்கிறேன், வசனத்தை மீறி இருக்கிறேன், வசனத்தை கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன், கர்த்தரை அசட்டை பண்ணி இருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலையை தருவார். அல்லேலூயா. இரண்டாவதாக வழிகளை சீர்படுத்த வேண்டும். உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இப்போது உங்களுடைய வழிகளை என்ன செய்யுங்கள்? சிந்தித்து பாருங்கள் சொல்றாரு. ஏசாயா 57:18 வாசியுங்கள். ஏசாயா 57:18. சீக்கிரமா. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அப்படின்னா ஒரு மனுஷன் மனம் திரும்பி வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வழியை பார்ப்பேன் நான். அவன் மனம் திரும்பி இருக்கிறானா? பழைய குருடி கதவு திருடின்னு தான் இருக்கிறானா? அவன் உதட்டினால மட்டும் மனம் திரும்பி இருக்கிறானா? உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா? வெறுமையாக ஆலயத்தில் வரும்போது மட்டும்தான் வேஷம் காட்டிட்டு இருக்கிறாங்களா? இல்லை, அவங்களுடைய வழியில் மாற்றம் இருக்கா? சபையில் வச்சு பார்க்குறேன்னு சொல்லலை. அப்படி வழிகளை நான் பார்த்து என்ன செய்வேன்? அவர்களை குணமாக்குவேன். அல்லேலூயா. 3, தேவனுக்கு பயப்படணும். அல்லேலூயா. ஆமென். மல்கியா 4:2 வாசிக்கிறோம். ஆமென். என் நாமத்துக்கு பயந்திருக்கிறேன், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. அதன் சட்டங்களே என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியம் தேவனுடைய சட்டங்களிங்களே இருக்கு. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். அப்படி என்றால் வியாதியிலிருந்து விடுதலை வேணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். 4, ஆமென். வியாதியிலிருந்து விடுதலை வேண்டுமென்றால் எசேக்கியா ஜெபித்தது போல கண்ணீரோடு ஜெபிக்கணும், தாழ்மையோடு ஜெபிக்கணும், நம்மை அறிந்து ஜெபிக்கணும், தீர்மானம் எடுத்து ஜெபிக்கணும், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை தருவீங்கன்னா இனியுள்ள நாட்கள் நான்
உமக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உலகத்துக்காய் வாழ்ந்துட்டேன், இதுவரைக்கும் ஹல்லேலூயா சொந்த பந்தங்களுக்காய் வாழ்ந்துட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை உமக்காக கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஐந்தாவதாக வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா ஆமென், யோபனுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைப்பதற்கு ஆண்டவர் சொல்றார், யோபை பார்த்து நீ உன்னுடைய சிநேகிதர்களுக்காய் வேண்டிக் கொள்ளு. ஹல்லேலூயா. யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காய் ஜெபித்தான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வியாதி பிரச்சனையில் நம்ம போகும்போது மற்றவர்களுடைய வலி நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம கொரிந்தியர் புத்தகத்தில் சிந்தித்தது போல ஆமென், உபத்திரவங்களின் வழியாக போகும்போது, பாடுகளின் வழியாக போகும்போது தான் இனியொருவர் படுகிற பாடு வேதனைகள் நமக்கு தெரியும். அதை அறிந்து மற்றவர்களுக்காய் வேதனையோடு கூட ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. 5 மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா வியாதியை சுகமாக்குகிற அமுதம் அல்லது வியாதிகளுக்கு பரிகாரம் தருகிற மருந்து எதுன்னு கேட்டா தேவனுடைய வசனம்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்துக்குள்ள வல்லமை இருக்கிறது, இந்த வசனத்துக்குள்ள அதிகாரம் இருக்கிறது. 107ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்கிறாரா, வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அனுப்பி இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது எங்கேயோ இருந்து இந்த வசனத்தை கேட்கலாம், ஏதோ தூரத்தில் இருந்து, நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை கேட்கிற போது கர்த்தர் வசனத்தை அனுப்பி என்ன செய்கிறார், குணமாக்குகிறார். எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம். டிவியில் ஆமென் செய்தி கேட்கிற ஜனங்கள் சொல்றாங்க, யூடியூபில் கேட்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமென் இந்த வசனம் வந்தபோது கர்த்தர் என்னை தொட்டார், என்னை சுகப்படுத்தினார். ஆண்டவர் வல்லமையுடையவர், வசனத்தை அனுப்பி கர்த்தர் ஜனத்தை என்ன செய்கிறார், குணமாக்குகிறார். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வரும்போது வியாதிகள் சுகமாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். ரோமர் 8:11. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராயிருக்கிற இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பின ஆவியானவர். ஆவியானவர் செஞ்ச கிரியை என்னது, செத்து போன இயேசுவினுடைய சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி நம்ம மேல வரும்போது நம்ம கண்டிப்பா பலன் அடைவோம். நம்முடைய நாடி நரம்புகளுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். ஆமென். 2 கொரிந்தியர் 3:17 நாம் சிந்தித்தோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலையை தருகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். எண்ணெய் பூசி ஜெபிக்கிற போது வியாதி கிடைக்கும். ஆமென். கடைசியாக ஆமென், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றே நான் உனக்கு என்ன செய்வதில்லை, வர பண்ணுவது இல்லை. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி 53 சொல்லுகிறார், ஆமென், நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல விழுந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். ஹல்லேலூயா. 5 காயங்கள், 39 அடிகள். ஆமென். அவருடைய சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டது. எதுக்காகனா நமக்கு ஆமென் சுகத்தை தரும்படியாய், நாம் ஆரோக்கியமடையும்படியாக அவர் தன்னுடைய சரீரத்தில் வியாதிகளை சுமந்தார். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என் வியாதி ரொம்ப வேதனையாக இருக்கிறது, என்னை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னை வாட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் அந்த வியாதியை சுமந்திருக்கிறீங்க, எனக்கு விடுதலை தருவீராக. ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவருக்குள்ளே இருந்ததான அபிஷேகத்தின் வல்லமை வியாதிகளை சுகமாக்கினது. ஆமென். எத்தனை வியாதியஸ்தர்களை அவர் கண்டாரோ, கண்ட அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கிறார். அவர் நடந்து தெரிந்தார், எருசலேம் முழுவதும் நடந்தார், யூதேயா முழுவதும் நடந்தார், கலிலேயாவிலே நடந்தார், சமாரியாவிலே நடந்தார். எங்கும் சுற்றி திரிந்து பட்டணங்களிலே சுற்றி நடந்து ஆமென் ஜெபாலயங்களிலே உபதேசித்து கொண்டு ஆமென் அவங்களுடைய தெருக்களிலே, சந்தைகளிலே, மலைகளிலே நின்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகப்படுத்தினார், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். நாம் ஆராதிக்கிற இயேசு செத்து போனவர் அல்ல, இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த கால வேளையிலும் அவர் நம்மத்திலே ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை பிடித்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு ஆரோக்கியத்தை தாங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்க. பழைய பலன் அல்ல, புதிய பலன். எத்தனை வயசு ஆகட்டும், நமக்கு பலனை தருவார். மோசைக்கு 120 வயது வரைக்கும் பலன் குறைந்து போகவில்லை, கண்கள் மங்கலாகவில்லை. அவர் நல்லவர், அவர் நல்லவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த கால வேளையில் வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்களாக, வியாதியின் கட்டுகள் அழுக்கப்படுவதாக, பிசாசு
பிசாசினால கட்டப்பட்டு உண்டான வியாதிகள் சுகமாவதாக. பாவத்தினால் உண்டான வியாதிகளை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. சாபங்களினால உண்டான வியாதிகளை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. அக்கிரமங்களினால வெளிப்பட்ட வியாதிகளை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே வியாதிகளுடைய வல்லமைகள் வெளியேறுவதாக. வியாதிகளுக்கு பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் சுகத்தை தருவீராக. தேவனுடைய வல்லமை இன்றைக்கு ஆளுகை செய்வதாக. ஆமென். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டின தேவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விடுதலையை குறித்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்களே. பாவத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க. சாபத்தின் பிடிகளிலிருந்து எங்களை விடுவிப்பீராக. வியாதியின் வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கு. இந்த வசனம் என்கிற சத்தியத்தை கேட்ட ஜனத்தை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையை தருவீராக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்களே இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். வான மண்டலங்களில் கிரியேசுகிற பொல்லாத ஆவிகள், தேசாதிபதியினுடைய வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள், தேவனுடைய ஆமென் திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமைகள் இருந்து ஜனத்தை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பெரிய விடுதலை இந்த கால வேளையிலே அனுப்புங்க ஆண்டவரே. யாரெல்லாம் தொடர்ந்தேர்ச்சியா இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, அவருடைய வீடுகளுக்குள்ள, அவங்களுடைய பிள்ளைகளின் மேலே, அவங்களுடைய சரீரத்தின் மேலே, அவங்களுடைய பெற்றோர்களின் மேலே, சபைகளின் மேலே, ஆமென், தேசங்களின் மேலே உடைய வல்லமையும் விடுதலையும் வெளிப்படட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார், கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு செல்லும்.